குறிஞ்சி மலர். ஓடுகின்றனன் கதிரவன் ஓடுகின்றனன் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. ஜனங்களை அந்த அளவுக்கு கெடுத்துட்டானா? அவனை உயிரோட விட்டதே தப்புங்க. அன்னைக்கே தீர்த்து கட்டிருக்கணும். நீ ஒரு அவசரக்காரங்க. நாம அப்படி செஞ்சிருந்தோம்னா ஜனங்க அனுதாப ஓட்ட அவன் வாங்கிடுவாங்க. நமக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. அவன் அடிச்சது நாமன்னு வெளியில தெரிஞ்சா தானே. அப்படின்னா ஒண்ணு செய். உன் ஆட்கள்ல எவனையாவது ஒருத்தனை கூப்பிட்டு அடிச்சு மண்டைய பொளந்துடு. என்னங்க இப்படி சொல்றீங்க? விஷயம் இருக்குயா. அவன் அந்த ரத்த காயத்தோட போட்டோ எடுத்து பாரீர் அரவிந்தனின் அராஜகத்தைன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டையா. அப்புறம் பாரு, அனுதாபாலைகள் நம்ம பக்கம் பிச்சுக்கிட்டு வீசும். நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுங்க. அரசியல்ல ரெண்டே ரெண்டு தத்துவம் தான். எதிரியே இல்லாம வாழணும். அப்படி இருந்தா அவனை எதுக்க கத்துக்கிட்டு வாழணும். என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுதா? உனக்கு எங்க புரிய போகுது? பரமசிவம், இந்த ஓட்டர் லிஸ்ட்ல செத்து போனவங்க பேரையெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அது எதுக்குங்க? எலெக்ஷன் நேரத்துல தானேயா செத்து போனவங்க எல்லாம் உயிரோட வர முடியும். ஓஹோ, அதுக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 500 புடவை 500 வேட்டி இதெல்லாம் வாங்கிட்டு நேரா சத்திரத்துக்கு போ. தொகுதி மக்களை எல்லாம் கூப்பிட்டு அள்ளி வழங்கய்யா. கடையேழு வள்ளல்கள்ல நீயும் ஒருத்தனு பேரை வாங்கிடு. பேரை வாங்கினா ஊரையே வாங்கிடலாம். ஏண்டா ரங்கா, அந்த பர்மாக்காரர் சொன்ன மாதிரி 500 வேட்டி 500 புடவை எல்லாம் வாங்கியாச்சுல்ல? இல்லாட்டி அவர் கண்ணா பின்னான்னு கத்துவாரு. எல்லாம் வாங்கியாச்சியா? என்னையா நீங்க போய் இந்த பர்மாக்காரருக்கு இந்த பயம் பயப்படுறீங்க? அட போடா. இது தேர்தல் முடிஞ்சு நான் ஜெயிச்சு வந்தப்புறம் பாரு, அந்த பர்மாக்காரர் கண்ணுல விளக்கெண்ணெயை விட்டு ஆட்டுறேன். சரி சரி வா. டேய் குடுங்கடா, எல்லாருக்கும் குடுங்கடா. பாவம், கட்ட துணி இல்லாம திங்க சோறு இல்லாம நீங்க கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. அதான் உங்களுக்கு புடவை வேட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடுங்கடா, ஒத்த விடாம எல்லாரும் கொடுங்க. யோ, என்ன எல்லாரும் நடிக்க வந்துட்டீங்க? இவர் பெரிய கொடைவள்ளல், இங்க வாரி வழங்க வந்துட்டாரு. எங்களை காப்பாத்துறவங்க, எங்க மேல யாரு உண்மையான பரிவு காட்டுறவங்கன்னு நல்லா தெரியும். இதெல்லாம் கொண்டு போய் வெளியே கொட்டுங்கய்யா. போன காரியம் நல்லா நடந்துச்சா? இல்லைங்க, இன்னைக்கு சத்திரத்துல நடந்தது என் மனசு ரொம்ப கலக்கிடுச்சுங்க. திங்க சோறும் கட்ட துணி இல்லாத பசங்க ஒன்னையுமே தொடலைங்க. அது மட்டும் இல்லைங்க, என் மனசை சுண்டி இருக்க மாதிரி பேசிட்டாங்க. நாம தோத்து போயிடுவோம்னு பயம் வந்துருச்சுங்க. அதுவும் பூரணிக்கிட்ட தோத்து போயிட்டா நம்ம மானம் மரியாதை கௌரவம் என்ன ஆகுங்க? நாம இன்னும் பெரிய மனுஷங்கன்னு சொல்லிக்கிட்டு வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும். இந்த தேர்தலே நடக்க கூடாது. அதுதான் இதுக்கு ஒரே வழி. அது எப்படிங்க தேர்தல் நிறுத்த முடியும்? வேட்பாளர்ல ஒருத்தன் செத்து போயிட்டா அந்த தொகுதியில தேர்தல் நடக்காது தெரியும்ல. வேட்பாளர்கள் எல்லாரும் தான் உயிரோடு இருக்குமே. ஒரு ஆளை கொன்னுடுவோம். ஐயோ, யாருங்க?
நீ பயப்படாதயா, அதுக்குன்னு தான் ஒரு ஆளை நிப்பாட்டி இருக்கிறோமே, வேட்பாளர் பசுபதிய. அவனை ஆளை வச்சு தீர்த்து கட்டிட்டா எலெக்ஷன் தானே நின்னுடும். என்ன புரியுதா? வணக்கங்க. என் உயிருக்கு ஆபத்தான நிலைமை, நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும். தேர்தலில் தோத்து போடுவோன்னு பயந்து அந்த பர்மாக்காரரும் பரமசிவமும் தேர்தலை நிறுத்துறதுக்காக என்ன கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாற்ற. என்ன இதெல்லாம்? பயப்படாதீங்க, உட்காருங்க. உங்க உயிருக்கு நாங்க பாதுகாப்பு தரோம். அம்மா, தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அதை விட இவர் உயிரும் முக்கியம். அதனால நாம தான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சு இவருக்கு நாமே பாதுகாப்பு கொடுப்போம். உங்கள் ஓட்டு நமது சின்னம், நமது சின்னம் கத்தி சின்னம். தம்பி, இந்த நிலைமையில எங்க போறீங்க? சும்மா ஒரே இடத்துல இருக்க முடியலமா, குடிசை கட்டுற வேலைகளை கவனிக்க போறேன். அத கூட நீங்க தான் செய்யணுமா? நானா செய்ய போறேன். செய்யறவங்களுக்கு துணையா கூட இருந்து பாத்துக்க போறேன். இந்த காஃபியாவது சாப்பிட்டு போங்க. வேண்டாமா, பரவாயில்ல. குறுக்கு கட்டியெல்லாம் நல்லா அடர்த்தியா வச்சு கட்டுங்க. தம்பி, நீங்க போங்க, நான் எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிடறேன். நீங்க போங்க. தம்பி, தம்பி, அண்ணே, தம்பி, என்னாச்சுங்க? அண்ணே, நீங்க பாத்துங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல போறீங்க, அப்படித்தானே? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இந்த தேர்தல்ல நியாயம் வச்சு வரணும். அதுக்காக என் உடலை மட்டும் இல்ல டாக்டர், என் உயிரையும் தர தயாரா இருக்க. எல்லாம் நமக்கு மிஞ்சிதான் இருக்கணும். இப்படி எல்லாரும் நினைச்சிட்டா கடைசியா நாம தான் மிஞ்சுவோம். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், உங்க உடம்பு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. தப்பா நினைக்காதீங்க டாக்டர். நான் எழுந்து நடந்தாதான் பல பேர் வீட்டுல நிம்மதியா உட்கார முடியும். இவங்கெல்லாம் நடுத்தரில் வாழத்தை பார்த்துக்கிட்டு நான் நிம்மதியா படுத்துட்டா நான் வாழற அர்த்தமே இல்லை டாக்டர். ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப். என்ன இத வந்துட்டு தம்பி. என்ன தம்பி, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? உள்ள போய் படுத்துக்கங்க. எனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. ரொம்ப சோர்வா இருக்கீங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். கதிரு அண்ணே, தேர்தல் எல்லாம் எப்படிப்பா நடக்குது? அதெல்லாம் நல்லபடியா நடக்குது. நாளையோட பிரச்சாரம் முடிய போகுது. பாவம், பூர்ணிமா நாளைக்கு என்ன செய்ய போறாங்களோ, எத்தனை இடத்துல தான் பேச போறாங்களோ. கூட்டத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நான் பேச போறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே,
அருமை தாய்மார்களே, எங்கள் வாழ் அன்பு கொண்டுள்ள இளஞ்சிங்கங்களே, வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் வாரி இறைக்க எங்களிடம் பணம் இல்லை. நாங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய அன்பு. அதற்கு நாங்கள் வைத்துள்ள மூலதனம் நியாயம், நேர்மை, தர்மம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழைகளுக்கு உதவும் நல்ல கொள்கை. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் உடல்நலம் சரியில்லாதனால நான் உட்கார்ந்து பேச அனுமதிக்கணும். வலது கைக்குத்தான் இடது கையோட வலி தெரியும். நாங்களும் உங்களை போலத்தான் அடுப்பு ஏத்துறதுக்கு முந்தி அடுத்த வேலையை பத்தி சிந்திக்கிறவங்க. அதனாலதான் உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. இப்ப உங்களுக்காக கண்ணீர் விடுறவங்க நாளைக்கு அவங்க கண்ணை துடைச்சுப்பாங்களே தவிர உங்க கண்ணீரை துடைக்க யாரும் வரமாட்டாங்க. நம்ம மக்கள் தொகையில பணக்காரங்களை விட ஏழைங்க தான் அதிகம். அதனால இல்லாதவங்களாம் சேர்ந்து ஒரு இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு இல்லாதவனை தேர்ந்தெடுத்தா பணம் இல்லாதவங்களுக்கு நல்லது. இதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஓட்டுரிமை எப்ப சக்தி பெறும்? உங்களை மதிக்கிற ஒருத்தருக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சா. உங்கள ஒருவனா இருந்து நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். பதவி சுகத்துக்காக மட்டும் நாங்க ஆசைப்பட்டிருந்தா இந்நேரம் பர்மாக்காரன் காலில் போய் விழுந்திருந்தா போதும். இப்படி உங்களை தேடி வரணும்னு தேவையே இல்லை. ஆனா நாங்க அதை விரும்பல. அதனாலதான் அவங்களே ஏத்துக்கிட்டு உங்க ஆதரவு மட்டும் நம்பி நாங்க நிக்கிறோம். கண்டிப்பா நீங்க ஆதரவு தரணும். உங்கள் வாக்கை பூரணிக்கு அளிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணாச்சி, என்னங்க அண்ணாச்சி, ஐயோ அண்ணாச்சி. பூரணிக்கு ஓட்டு போடுங்க. என்னங்க, நான் தான் பூரணி. வெற்றி நிச்சயம் உனக்குத்தான். இன்னைக்கு ஓட்டு எண்ண போறாங்க. நீங்களும் எங்க கூட வரணும். நான் எதுக்கு? நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. உன்னுடைய வெற்றியை நான் எங்க இருந்தாலும் ரசிப்பேன். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். எதுக்குமா? நான் தான் துணைக்கு இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என்ன வாழ்த்தி அனுப்புங்க. வெற்றி உனக்கு தான். நீ தைரியமா போ. எவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க. அப்படியே நான் வெற்றி அடைஞ்சாலும் அதுவும் நீங்க தேடி தந்த வெற்றியாத்தான் இருக்கும். நிச்சயமா நீ அதிக ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்று
கழுத்துல மாலையோட வரத்தான் போறேன். எனக்கு முதல் மாலையை நீங்க தான் போடணும். சரி, அந்த மாலையே எனக்கு போடு. எங்க பசுபதி, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. வந்து நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேண்ணே. நான் சொல்றத கேளுங்க, நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. லீடிங். ஓட் லீடிங்ல இருக்கோம். என்னங்க வேணும்? உடம்புக்கு என்ன செய்யுது? டாக்டர் கூப்பிடவா? அக்கா நிச்சயம் ஜெயிச்சிரும், கவலைப்படாதீங்க. வெற்றி வெற்றி பூரணி வெற்றி. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு யாரும் மாலை போடாதீங்க, மன்னிக்கணும். வேண்டாம். என்னங்க எல்லாரும் சந்தோஷமா மாலை போட வராங்க, நீங்க வேண்டாம் தடுக்கிறீங்க? புறப்படும் போது அவர் சொன்னது ஞாபகம் இல்லையா? என் கழுத்துல விழற முதல் மாலை அவர் போடுறதா தான் இருக்கணும். அப்படியா? வாமா வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நான் என் வீட்டுக்கு போறேன். அவர் வாங்கி கொடுத்த அந்த புடவையை கட்டிக்கிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சரிம்மா, சீக்கிரமா வந்துரு. பூரணி பூரணி பூரணி. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இன்று மலர்களின் முகத்தில் ஏன் இத்தனை மகிழ்ச்சி? மாலைகளாக மாறியதாலா? கட்டி வைத்திருக்கும் நாருக்குள்ளும் ஏன் இந்த நறுமண ஊர்வலம்? தலைவனின் தோள்களை தழுவுவதற்காகவா? என் உயிரே காத்திரு. ஊரே மாலையுடன் ஓடி வருகிறது. எனக்கு தேவை ஒரே ஒரு மாலை, உன்னுடைய மாலை. இத்தனை மாலைகளும் எனக்கா? உனக்குத்தான். ஏனென்றால் என்னங்க சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். வாங்க போலாம்.
கலிப்பகையார் வரவில்லை. போர்க்களத்தில் அந்த மாவீரர் மரணமடைந்து விட்டார் என்ற செய்திதான் வந்தது. சேயிலை தவித்தாள், தீயென விழித்தாள். காவிரி நதியை அவள் கண்களில் அழைத்தாள். ஆபரணங்களை களைந்தாள், தன் அழகின் கோலங்களை அகற்றினாள். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் குறிஞ்சி மலர், பல நூறாண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் கொள்கை மலர். பூரணியின் இல்லத்தில் அகல் விளக்காய் நுழைந்தவன் இன்று அனைவருடைய உள்ளத்திலும் ஆதவனாய் மாறினான். இனி பூரணி அழப்போவதில்லை. அவனுடைய பாதையை நோக்கி பயணம் செய்யப் போகிறாள். அந்த பாதையில் குறிஞ்சி மலர்கள் இனி அடிக்கடி பூத்துக் குலுங்கும்.